தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கிய 318ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எம்எல்ஏ நிவேதா முருகன் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. லண்டனில் உள்ள சீகன் பால்கு தமிழில் அச்சிட பைபிளை தரங்கம்பாடிக்கு கொண்டு வர வேண்டும் என கிறிஸ்தவர்கள் கோரிக்கை. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த சீகன் பால்கு 222 நாட்கள் கப்பலில் பயணம் செய்து 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு வந்தடைந்தார். சீகன் பால்கு 1715இல் இந்தியாவிலேயே முதலில் தமிழில் பைபிளை காகிதத்தில் அச்சடித்து வெளியிட்டார். இந்தியாவிலேயே முதலாக தரங்கம்பாடியில் அச்சகம், காகித ஆலை, மை தயாரிக்கும் கூடத்தை அமைத்தார். தமிழ் நூல்களை காகிதத்தில் முதலில் அச்சேற்றினார். தமிழ் நாட்காட்டியை முதலில் வெளியிட்டார். இன்னும் பல்வேறு சாதனைகளை தமிழ் மொழிக்காக செய்துள்ளார். சீகன் பால்கு தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கிய 318ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சீகன் பால்கு வந்து இறங்கிய கடற்கரை இடத்திலிருந்து பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் பள்ளி மாணவர்கள், டிஇஎல்சி நிர்வாகத்தினர் சீகன் பால்க் திருவுருவ சிலை அமைந்துள்ள இடத்திற்கு வந்து பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா எம். முருகன், தரங்கை பேரூராட்சி மன்ற தலைவர் சுகுண சங்கரி, குமரவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாடல் புத்தகத்திலே அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், தேவனை துதியுங்கள் பிள்ளைகளே. முருகன் அவர்களும் நம்முடைய மத்தியிலே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல நம்முடைய மத்தியிலே பேரூராட்சி எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில கொடுத்து நீ துதியுங்கள் பெரிய